ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, சீரகம், அடுத்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, சாம்பார் பொடி கொஞ்சோண்டு, அடுத்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் விட்டுறலாம். ஒரு 4 விசில் விட்டுறலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுத்து கருவேப்பிலை, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அடுத்து நம்ம பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கோம். ஒரு 5-6 பல் பூண்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு சின்ன வெங்காயம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், பொன்னிறம் வர மாதிரி. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம அந்த விசில் விட்டு எடுத்ததை நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை கூட நம்ம இதை தாளித்ததெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 4-5 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி என் பையனோட சமையல் தான். அவன் சும்மா ட்ரை பண்ணுறேன்னா சரி நாங்களும் வீடியோ எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.